بسم الله الرحمن الرحيم إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا سمعنا وأطعنا وأولئك هم المفلحون ومن يطع الله ورسوله ويخشى الله ويتقه فأولئك هم الفائزون وأقسموا بالله جهد أيمانهم لئن أمرتهم ليخرجن قل لا تقسموا طاعة معروفة إن الله خبير بما تعملون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما طرف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم بأمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي على تعالى நேரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்புக்குரிய ஜும்மாவுடைய தற்போதுவாக ஆரம்பிச்சுக்கிறேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஅ தாபியீன்கள் குறிப்பாக சமுதாயத்தில் உள்ள அனைவருக்கும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவருக்கும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று கணிதற்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் எல்லாம் அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நம்மை மனிதர்களாக படைத்து இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சி ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூய்மை
தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனித சமுதாயம் வெற்றி பெறுவதற்காக மனிதர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாளை மறுமையில் நரக நெருப்பில் இருந்து இந்த சமூகம் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீனுல் இஸ்லாத்தை மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கின்றார். எனவே ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் ஒவ்வொரு போதனைகளும் மனிதன் தன் வாழ்வில் உயர்விற்கும் சிறப்பிற்கும் இறை பொருத்தத்தை பெறுவதற்குமான பாதை இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் மறுமையுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு இறைவன் திருமறை குர்ஆனின் மூலமாக வழிகாட்டுகின்ற இபாதத்துகளிலே கவனம் செலுத்த வேண்டும், அவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும், இறை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். படைத்தவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை நமக்கு மறுமையுடைய வாழ்க்கைக்காக உபதேசித்தார்களோ அந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்கு படைக்கப்பட்ட அந்த படைப்புகளை பற்றி படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா படைப்புகளுமே படைத்தவனுக்கு அஞ்ச வேண்டும், படைத்தவனை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், படைத்தவனை வணங்க வேண்டும் என்கின்ற உயர்வான நிலையில் எல்லா படைப்பினர்களும் அறிந்திருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா சூரத்துன் நூர் 24வது சூராவினுடைய 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறார். அலம் தர அன்னல்லாஹ யுஸப்பிஹு லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வத்-தைர ஸாஃபாத்தி குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு வல்லாஹு அலீமுன் பிமா யஃஅலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான், அலம் தர அன்னல்லாஹ நீங்கள் பார்க்கவில்லையா, நிச்சயமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவர்களும் விண்ணுலகத்திலே வானத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், இறக்கைகளை விரித்துக் கொண்டு பறக்கக்கூடிய பறவைகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றன, அல்லாஹ்வை வணங்குகின்றன. குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா வஸ்துக்களும் எல்லா உயிரினங்களும் இறைவனுக்கு செய்ய வேண்டிய தஸ்பீஹ்களை, இறைவனுக்கு செய்ய வேண்டிய தொழுகைகளை அழகான முறையில் அவைகள் அறிந்து வைத்திருக்கின்றன. அல்லாஹ் சொல்றான், குல்லுன் கத் அலிம ஸலாத்தஹு வ தஸ்பீஹஹு. ஒவ்வொரு வகையான உயிரினங்களும் ஒவ்வொரு வகையான பறவைகளும் மனிதர்களும் சரி தன் ரப்பை எப்படி வணங்க வேண்டும், தன் ரப்பிற்கு எப்படி தஸ்பீஹ் செய்ய வேண்டும், தன் ரப்பினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை அவைகள் அறிந்து வைத்திருக்கிறது என்று ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். இது மட்டுமல்ல, வல்லாஹு அலீமுன் பிமா யஃஅலூன். அவைகள் செய்கின்ற அனைத்தையுமே அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கவனித்துக் கொண்டிருக்கிறான். எனவே மனிதனே, நீ படைத்தவனுடைய இபாதத்துகளை அறிந்து வைத்திருக்கிறாயா? படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய இபாதத்திலே முறைப்படுத்திக் கொண்டாயா? படைத்தவனை அஞ்சுவதில் தன் வாழ்க்கையை முன்னிலைப்படுத்திருக்கிறீர்களா என்று ரப்பல் ஆலமீன் மனிதனுக்கு இறைவன் உலகத்தில் வழங்கிய அந்த அருள்கொடைகளை சொல்லி நினைவூட்டுகின்றார். இன்னும் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியை இன்னும் அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துன் நூர் 24:44 சொல்றான், யுகல்லிபுல்லாஹு லைல வன்-நஹார இன்ன ஃபீ ஸாலிக லஇப்ரத்தன் லில் அப்ஸார். இரவையும் பகலையும் அவன்தான் மாறி மாறி கொண்டு வருகிறான். மனிதன் வாழணும்னா அவனுக்கு பகல் தேவை. மனிதனுடைய வாழ்க்கையை செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் மனிதனுக்கு உறங்குவதற்கு இரவு தேவை. இரண்டையும் இறைவன். மனிதன் நன்றி செய்கிறானா, நன்றி செய்யவில்லையா, இறைவனுக்கு அஞ்சுகிறானா, அஞ்சவில்லையா, படைத்தவனுக்கு கட்டுப்படுகிறானா, கட்டுப்படவில்லையா, இல்லை, மனிதனுக்கு என்று இறைவன் வழங்குகிறான். அவனுடைய வாழ்க்கை அவனுடைய உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது. மனிதன் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அவனை கவனிக்க வேண்டும், அவனை சிந்திக்க வேண்டும்,
அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவனை கண்காணிக்க வேண்டும், அவனுடைய உறுப்புகளை அவனுடைய உடல் வலிமைகளை குன்றிவித்து விடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி மனிதர்கள் மீது இரக்கம் காட்டுகிறான், கருணை காட்டுகிறான். இவனுடைய உடலுக்காக வேண்டி இரவையும் பகலையும் மாறி மாறி வர வைக்கின்றோம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஸாலிக லஅபரத்துன் லிஉலில் அப்ஸார். இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன. யாருக்கு? சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, படிக்கக்கூடியவர்களுக்கு, கண்காணிக்கக்கூடியவர்களுக்கு, இதை பற்றியான உணர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு. சிந்திக்கவோ படிக்கவோ ஆய்வு செய்யவோ இல்லை என்றால் அவர்களுக்கு எந்த படிப்பினையும் ஏற்படாது. அவர்கள் எந்த ஒரு இறைவாண்மையின் பக்கம் திரும்பவே மாட்டார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை மன இச்சையின் அடிப்படையில் தான் வாழ்வார்கள். எனவே சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு, படிக்கக்கூடிய மக்களுக்கு, ஆய்வு செய்யக்கூடியவர்களுக்கு இதில் மிகப்பெரிய படிப்புரை இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு நினைவூட்டுகின்றார். எனவேதான் மேலும் அல்லாஹ் தஆலா மனிதன் தன் வாழ்வில் சிறந்தவனாக, சிறப்பிற்குரியவனாக, வெற்றி பெறக்கூடியவனாக மாற வேண்டும் என்றால் அடுத்து அல்லாஹ் தஆலா 52வது வசனத்தில், அதே சூரத்துல் நூர் 52வது வசனத்தில் சொல்றான், உமை யத்தகில்லாஹ வ ரசூல், உமை யத்தகில்லாஹ வ ரசூல், உமை யத்தகில்லாஹ வ ரசூல். யார் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிகிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுகிறார், வ யக்ஷல்லாஹ், இன்னும் யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, வ யத்தகி, இன்னும் இறை கடமைகளை, இறை கட்டளைகளை நிறைவேற்றுகிறார், இறைவனால் தடை செய்யப்பட்ட பாவமான காரியங்களை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொள்கிறார், வ யத்தகி ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிசூன், இவர்கள் தான் வெற்றி பெறக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட வேண்டும், குர்ஆன் சொல்வதை கேட்க வேண்டும். ஈமான் கொண்டு விட்டால் ஒரு மனிதனுடைய ஈமானின் உயிரோட்டம் எங்கே இருக்கிறது? அல்லாஹ் சொல்கின்ற அந்த இறைவசனத்திற்கு அடிபணி வந்தால்தான் ஈமானிலே உயிரோட்டம் இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்ட அந்த தூதருடைய பேச்சிற்கு பின்பற்றி நடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உயிரோட்டம் இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வயக்ஷல்லாஹ், இன்னும் எவர் அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறார்களோ, வயத்தகி, இன்னும் அல்லாஹ்விற்கு பயந்து நடக்கிறார்களோ, ஃபஉலாயிக ஹுமுல் ஃபாயிஸ், 4 வகையான பண்புகளை, 4 வகையான சிறப்புகளை இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா மனிதன் வெற்றி பெறுவதற்கு, மறுமையுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தை பெறுவதற்கு, மறுமையினுடைய இறை தண்டனையாக இருக்கக்கூடிய நரக நெருப்பிலிருந்து மனிதன் காப்பாற்றப்படுவதற்கு அல்லாஹ் தஆலா இது போன்ற விஷயங்களை நமக்கு வலியுறுத்துகிறான். அதிலே மனிதன் கவனம் செலுத்த வேண்டும். இன்னும் அல்லாஹ் தஆலா அதே சூரத்துல் நூர் 24வது வசனத்தின் 24வது சூராவினுடைய 56வது வசனத்திலே சொல்கிறான், வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை கடைபிடிங்கள், தொழுகையை எடுங்கள். நீங்கள் வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அருள் வேண்டுமா, அல்லாஹ்வுடைய கருணை வேண்டுமா, அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டப்பட வேண்டுமா, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா, என்ன எடுக்க வேண்டும்? வஅகீமுஸ் ஸலாத், தொழுகையை கடைபிடிங்கள், நிலைநாட்டுங்கள். வஆத்துஸ் ஸகாத், அல்லாஹ் தஆலா எவர் மீது ஸகாத்தை கடமையாக செல்வாக்கி கொடுத்திருக்கிறான் அவர்கள் ஸகாத்தை கொடுக்க வேண்டும், நிலைநாட்ட வேண்டும். அடுத்து சொல்கிறான், வஅதீஉர் ரசூல், உங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உபதேசங்கள், அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்வியல்கள், அவர்களுடைய பிரச்சாரங்கள், அவர்கள் வழிகாட்டுதல்கள், வாழ்க்கை நெறிமுறைகள், இறைவனை அஞ்சுவதில் சரி, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலும் சரி, பெற்றோர்களை பேணி நடக்கக்கூடிய விஷயங்களிலும் சரி, வியாபார துறைகளிலும் சரி, அண்டை வீட்டார்களிலும் சரி, நீங்கள் அந்த தூதருக்கு கட்டுப்படுங்கள், பின்பற்றுங்கள். என்ன நடக்கும் தெரியுமா? லஅல்லகும் துர்ஹமூன், அல்லாஹ் உங்களுக்கு கிருபை செய்வார், அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்டுவார். இறை கருணையும் இறை பொருத்தமும் மனித சமூகத்திற்காக நமக்கு தேவை என்றால் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஸகாத்தை கொடுக்க வேண்டும், தூதருடைய போதனைகளை நம்முடைய வாழ்க்கையின் அங்கமாக பின்பற்ற வேண்டும். இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ்வுடைய கருணை கிடைக்கும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திற்கு நிறைய விஷயங்களை கூறினார்கள். 3 மிக முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த 3 முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. மறுமையில் சொர்க்கத்தை நான் பெற்றுதான் தீர வேண்டும் என்ற உடன்படிக்கை யாருடைய உள்ளத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்கள் எல்லாம் அதை சிந்திக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்
வாழ்க்கையில் வெற்றி தரக்கூடியது, மறுமையில் சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியது, மறுமையில் நரக நெருப்பை விட்டு நம்மை பாதுகாக்கக்கூடிய 3 முக்கிய அமல்களை செய்ய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அபூதர் கஃபார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ். இதே ரிவாயத்தை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் யமன் நாட்டிற்கு கவர்னராக நியமித்து அனுப்பி பொழுது செய்த அதே உபதேசம் தான் இதுவும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்து. முதலாவதாக சொன்னார்கள் அல்லாஹ் 3 விஷயங்களை சொல்கிறார்கள். இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த, நீ எங்கே இருந்த போதிலும் நீ அல்லாஹ்வை பயந்து கொள். எங்கே இருந்தாலும், ஊர்ல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, ரூம்ல இருந்தாலும் சரி, பகல்ல இருந்தாலும் சரி, இரவுல இருந்தாலும் சரி, நீ எங்க இருந்தாலும் இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள். அல்லாஹ்வுடைய பார்வையில் இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஒரு ஆழமான விஷயத்தை சொல்றாங்க. இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த, நீ எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள். இரண்டாவதாக சொன்னார்கள், வஅத்பிஉ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா, நீ ஒரு தீமை செய்து விட்டால், பாவத்தை செய்து விட்டால், குற்றத்தை செய்து விட்டால் உடனடியாக நன்மையை செய்து அந்த பாவத்தை அழித்துக் கொள் என்றார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பாவத்தில் நிலைத்திருக்காது, அந்த பாவத்தின் மீது பிடிவாதம் பிடித்து நிற்காதே. பாவம் செய்து விட்டால், உடனடியாக தவறு உணர்த்தப்பட்டு விட்டால் உடனடியாக நன்மையை செய்து அந்த பாவத்தை நீ அழித்துக் கொள் என்றார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வகாலிகின் நாஸ பிஹுலுகி ஹுஸ்னி, மனிதர்களிடத்தில் நீ அழகிய முறையில் அழகான உபதேசத்தை கொண்டு, பண்புகளை கொண்டு, அழகிய பார்வையை கொண்டு, அழகிய பேச்சை கொண்டு நல்ல முறையிலே நீ நல்ல குணமுடையவராக ஆகு என்றார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் தன்னுடைய மறுமை வாழ்க்கை வெற்றி பெற வேண்டுமே என்றால், உலக வாழ்க்கை இறை மார்க்கத்தை நிலைநாட்டின என்ற அந்த உணர்வு நாளை மறுமையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றால், இறுதி தூதர் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது சொன்னார், இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த, நீ எங்கே இருந்தாலும் இறைவனை அஞ்சுவதை விட்டு விடாதே. படைத்தவனை பயந்து கொள், படைத்தவனை அஞ்ச வேண்டும். அல்லாஹ் தஆலா அதைதான் திருமறை குர்ஆனில் சூரத்து நிசாவில் சொல்றார், வலகத் வஸ்ஸைனல் லதீன மின் கப்லிக்கும் வலகத் வஸ்ஸைனல் லதீன ஊதில் கிதாப மின் கப்லிக்கும் வ ஈயாக்கும் அனித்தகுல்லாஹ். உங்களுக்கு முன் சென்ற வேதம் கொடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி, உங்களுக்கும் சரி, நம்முடைய வசியத் என்னவென்றால் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், இறையச்சம் உள்ளவராக மாற வேண்டும். இதுதான் உங்களுக்கு சுவர்க்கத்தினுடைய திறவுகோலான சாவியாக இருக்கிறது. நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக மாறுங்கள். அதுதான் வாழ்க்கையின் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதைதான் ஒவ்வொரு நபிமார்களும் சமுதாயத்திற்கு எடுத்து சொன்னார்கள். அலா தத்தகூ, நீங்கள் அல்லாஹ்வை பயப்பட வேண்டாமா, அஞ்ச வேண்டாமா என்று ஒவ்வொரு நபிமார்களும் சமுதாயத்திற்கு கூறிய வசியத்தினுடைய முதல் அடிப்படை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இறுதி பேருரையின் பொழுது சொன்னார்கள், வசியக்கும் பித்தக்வல்லாஹ். ஒவ்வொரு ஜும்மா குத்பால நடக்கும் சொல்வாங்க, வசியக்கும் பித்தக்வல்லாஹ். சமுதாயத்திற்கு என்னவென்று சொல்ல தெரியவில்லை, சொல்லிக் கொடுக்கவில்லை. வசியக்கும் பித்தக்வல்லாஹ், முதலில் உங்களுக்கு இறை தூதரால் வசியத்து செய்யப்படுகிறது, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் சொன்ன மாதிரி இருக்கிறதா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இருக்கிறதா? வசியக்கும் பித்தக்வல்லாஹ், உங்களுக்கு நான் வசியத். ஒரு மனிதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரார், யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது ஸஃபர், நான் பிரயாணம் செய்ய விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ், வெளியூர் செல்ல விரும்புகிறேன் யா ரசூலல்லாஹ், ஔஸினி, எனக்கு வசியத் செய்யுங்கள். எடுத்தார்கள், அல்லாஹ்வை சொன்னார்கள், அனித்தகுல்லாஹ், நீ அல்லாஹ்வை பயந்து கொள். பிரயாணத்தில் தனிமை ஏற்படலாம், பிரயாணத்தில் எப்படி வேணாலும் பயணிக்கலாம், நீ எங்கே சென்றாலும் இறைவனை மறந்து விடாதே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்கிறார். அதனால்தான் பிரயாணத்தினுடைய சஃபருடைய துஆவில் என்ன கேட்கிறோம், ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு தெரியாது. அல்லாஹ்வ இன்னா நஸ்அலுக ஃபீ சஃபரினா ஹாதா அல் பிர்ரு வத் தக்வா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் யா அல்லாஹ், இந்த பிரயாண நேரத்திலும் நீ நன்மையையும் இறையச்சத்தையும் கூடிய அல்லாஹ் என்றுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபருடைய துஆவை இந்த உம்மத்திற்கு, இந்த உம்மத்தில் வாழக்கூடிய ஈமான்தாரிகள் தக்வாவை விட்டு வெளியில் புரட்டப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக நீங்கள் பிரயாணம் மேற்கொள்ளும் பொழுது அல்லாஹ்விடத்தில் கேட்டுவிட்டு செல்லுங்கள் என்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவைகளெல்லாம் நாம் விட்டுவிட்டால் எந்த ஒரு இறையச்சத்தை நம்மளால் அடைந்து கொள்ள முடியாது.
குர்ஆன் நமக்கு இறையச்சத்தை வலியுறுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், சொன்னார்கள், வல்லாஹி இன்னி லஅக்ஷாகு வ அத்தகாக்கும் லில்லாஹ், நான் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறையச்சத்தினுடைய தக்வாவினுடைய முன்மாதிரியாக நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறான். ஒரு அரசனுடைய மனைவி அவர்களை தவறான பாதைக்கு அழைக்கின்றார். எல்லா வகையான சூழ்நிலைகளையும் அந்த பெண்மணி ஏற்படுத்துகிறார். அந்த பெண்மணி அழகாக அவர்களை தவறான வழியில் தீமையில் சிக்க வைக்க நினைக்கின்றார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மஹாதல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், இறையச்சத்தை கோரினார்கள். யா அல்லாஹ், இந்த தீமையை விட்டு என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், இந்த சூழ்ச்சியை ஆக்கி விடாதே யா அல்லாஹ். ஏனென்றால் இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் இன்னஹு லா யுஃப்லிஹு ஸாலிமூன், இவ்வளவு பெரிய அநியாயத்தை பக்கம் செல்லக்கூடியவர் வெற்றி பெறவே மாட்டார்கள் என்றார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். மேலும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள், ரப்பி, இறைவா, அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, அந்த பெண்மணியிலே தீமையின் பக்கம், பாவத்தின் பக்கம், ஆணைக்கலாதின் பக்கம் அழைக்கிறார். அதை விட எனக்கு சிறந்தது நான் சிறைச்சாலை சென்று விடுகிறேன், யா அல்லாஹ் என்னை அங்கே அழைத்து வைத்து விடு யா அல்லாஹ் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தின் வெளிப்பாடாக துஆ செய்தார்கள். அல்லாஹ் அவர்களை தீமையிலிருந்து காப்பாற்றினார். மனிதர்களுடைய வாழ்க்கையில் நாம் இறையச்சத்தை நாம் அதிகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்று முக்கியமான விஷயங்கள் முதலிடம் கொடுத்தார்கள். நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுங்கள், இதுதான் வாழ்க்கையை வெற்றி தரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறார், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்கு. வணக்கத்தில் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்காதீர்கள். ஒரு மனிதன் இறையச்சம் வர வேண்டும், அல்லாஹ் மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே உதவி தேட வேண்டும், அல்லாஹ்வை மட்டுமே பிரார்த்திக்க வேண்டும். இதிலும் மனிதனை இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும். அடுத்த அல்லாஹ் சொல்லும்போது, வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வ பில் வாலிதைனி இஹ்சானா, அல்லாஹ் தஆலா சொல்றான், எப்படி இறையச்சம் இபாதத்துல, தொழுகையில, நோன்பில ஒருவர் தொழுகிறார், நோன்புறார், ஸகாத் செய்கிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைக்கு முரணாக நடக்கிறார் என்றால் இவருக்கு தக்வா இருக்கிறதா? இந்த தக்வா இல்லை என்றார். இது வேறு தக்வா. இறைவன் வலியுறுத்தி அந்த பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும். வெறும் இபாதத்தின் மூலமாக ஒரு மனிதன் இறையச்சம் உடையவராக ஆகிவிட முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுக்கிறார். எல்லாம் அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் இத்தகில்லாஹ் ஹைதுமா குன், எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்றார், வகதா, நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள். ஃபைமா யபலகன அதுமா பிலாஹுமா ஃபலா தகுல்லஹுமா உஃபி, உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் சீ என்று கூட சொல்லாதீர்கள். அவர்கள் இலக்கை அவர்களுடைய இரக்கத்தோடு நடந்தவர், உங்களுடைய இரக்கம் என்ற குணத்தோடு உங்களுடைய தாழ்வை தாழ்த்திக் கொள்கின்றார் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்று சொல்லாது, அவர்களை ஏசாதே, திட்டாதே என்று அல்லாஹ் தஆலா கடுமையான வார்த்தைகளை கொண்டு உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு பிள்ளைகள் பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இதுல பெற்றோர் ஒரு மனிதன் 5 வேளை தொழுகின்றார், நோன்பு வைக்கிறார், தர்மம் செய்கிறார், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய பணிவிடை செய்யவில்லை என்றால் அவருடைய இறையச்சம் கிடையாது. இறையச்சத்தினுடைய விளைவாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், எல்லா நேரத்திலும் இறைவனை அஞ்சுங்கள், இறை மார்க்கம் சொல்கின்ற எல்லா விஷயத்திலும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஹத்து வஸன ஸஹாபதி, நான் யாருக்கு அதிகமாக நெருக்கமாக இருக்கும், நல்ல பணிவிடை செய்ய வேண்டும், யாரோடு மஹப்பத்தாக இருக்க வேண்டும் அதிகமாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முக, உன்னுடைய தாய் என்றார். சும்மமன் பெரியா, உம்முக, உன்னுடைய தாய். மூன்றாவது கேட்கிறாங்க, சும்ம உம்முக, சும்மமன் தாய், உன்னுடைய தாய் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான்காவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அபூக, உன்னுடைய தந்தை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் நமக்கு பெற்றோர்களுக்கு, தாய்க்கு செய்ய வேண்டிய கண்ணியம், மரியாதை, பணிவிடை என்பதை அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் இதிலே மனிதன் ஈமான் கொண்டவராக நாம் கவனம் செலுத்த வேண்டும். பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை, பணிவிடைகளை நாம் செய்யவில்லை என்றால் இதனால் நாளை மறுமையில் கடுமையாக தண்டிக்கப்படுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் நாசமாகட்டும் என்று எச்சரிக்கின்ற அளவுக்கு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களுடைய விஷயத்தில் நாம் கவனிக்க வேண்டும். அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொள்ளும். அதே போல ஒரு மனிதன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, அந்த விஷயத்தில் மனிதன் வைத்து கொள்ள வேண்டும். அதுவும் இறையச்சத்தினுடைய பங்களிப்பு என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ் மா ஹக்கு ஸௌஜினா, நாங்கள் எங்களுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, கடமை என்ன உரிமை இருக்கிறது என்று கேட்கப்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உரிமையை சொன்னார்கள்.
أن تطعمها إذا طعمت وتكسوها إذا اكتسيت ولا تضرب الوجه ولا تكبر ولا تهجر إلا بالبيت. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் இந்த உலக வாழ்க்கையுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, நீங்கள் உண்ணும் பொழுது உங்களுடைய மனைவிக்கு உண்ண கொடுங்க, ஒன்னா உட்கார வச்சு கொடுங்க, ஊட்ட வேண்டியதை ஊட்டுங்க. நீங்கள் ஆடை அணியும் பொழுது, நீங்கள் உணவு வாங்கும் பொழுது, நீங்கள் உடுத்தும் பொழுது உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் உடுத்த கொடுங்கள். உங்களுடைய கடமை, உங்களுடைய உரிமை. ஒரு மனிதன் நல்ல தொழுகிறார், 5 வேளை இபாதத்தா இருக்கிறார், தாயை கவனிக்கிறார், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யவில்லை என்றால் இறையச்சத்தை உடைய வெளியிலே வந்து நிற்கிறார். இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. வாழ்க்கை முழுவதும் நீ ஒவ்வொரு விஷயத்திலையும் இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா தத்ரிபில் வஜ, உன்னுடைய மனைவியை முகத்தில் அறையாதே, அசிங்கமாக பேசாதே. அவளை நீ தண்டிப்பதாக இருந்தால் உன் அறையில் வைத்து தண்டித்துக் கொள், சபைக்கு முன்னால் வைத்து கேவலப்படுத்தி விடாது. இவ்வளவு ஆழமான உபதேசங்கள் உலக வரலாற்றில் நீங்கள் எவ்வளவு உயர்தரமான கல்விகளை தேடிச் செல்கின்ற பாடசாலையில் சென்றால் பெற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவிக்கு செய்யும் உரிமை. இதிலே ஒரு மனிதர் பலகீனப்பட்டு போனாலும் சரி, இதற்கும் நாளை வறுமையில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த், எங்கே இருந்தால் அல்லாஹ் வைத்து. அதேபோல் மனைவி இருக்கிறாங்களா, மனைவி தன் கணவனுக்கு செய்யக்கூடிய கடமையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய, சொர்க்கத்தின்பால் செலுத்தக்கூடிய அமல்களில் ஒன்று சொன்னார்கள். வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஸம்ஸா வஸாமத் ஷஹரா وحسنت فرجها وأطاعت بعلها وقيل لها ادخل الجنة من أبواب الجنة ما شئت. الله صلى الله عليه وسلم. இந்த ஒரு பெண்மணி 5 வேளை தொழுகையை விடாமல் பேணி காத்து தொழுது கொண்டிருக்கின்றாரோ, ரமலானுடைய மாதம் வந்தால் அதை முழுமையாக விடாமல் அந்த ரமலானுடைய மாதத்தை நோன்பை நோக்கின்றாரோ, இறைவனால் கொடுக்கப்பட்ட அமானிதமான தன்னுடைய உடலை, தன் உடல் கற்பை எவர்கள் பாதுகாக்கிறாரோ, எவர் 5 வேளை தொழுகின்றார், நோன்பு நோக்கின்றார், பிறகு இறைவனால் கொடுக்கப்பட்ட அமானித கற்பை பாதுகாத்துக் கொள்கிறார். இறைவனால் நமக்கு தீர்மானித்து கொடுக்கப்பட்ட தன்னுடைய கணவனுடைய பேச்சுக்கு யார் கீழ்ப்படிந்து பின்பற்றி நடக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன 3 விஷயங்கள். 4வது விஷயத்தை எதை சொல்றாங்க? ஒரு மனைவி தன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும், சொல்வதை கேட்க வேண்டும். இப்படி நடந்தவன்டா என்ன கிடைக்கும் தெரியுமா சொல்றாங்க? கீழ துகுலில் ஜன்னா, கீழ துகுலில் ஜன்னா. சாதாரண வார்த்தைகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை சிந்திக்க வைக்கிறது, படிப்படை வர வைக்கிறது, உணர்த்துகிறது, மாற வைக்கின்றது, மாறிய தீர வேண்டும் என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, கீழ துகுலில் ஜன்னா, நாளை வறுமையில் சொர்க்கத்துக்குள் நுழையும். எப்படிப்பட்ட சொர்க்கம்? சொர்க்க வாசல்களில் எந்த வாசல் வழியாக சென்றால் உங்களுக்கு நிம்மதி கிடைக்குமோ, சுகம் கிடைக்குமோ, அந்த வாசல் வழியாக நீ நாடிய வாசல் வழியாக நுழைந்து கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவர்கள் சொல்லப்படுது எல்லா விஷயத்திலும் மனிதன் இத்தகில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை எங்கிருந்த போதிலும் வைத்துக் கொள்ள வேண்டும். வியாபாரமா, வியாபாரம் செய்கின்றோமா, போய் பேசாதே என்று சொல்கிறது. வியாபாரத்தின் பரக்கத்தை எடுக்கப்பட்டு விடும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்தால் அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வியாபாரத்தில் நீங்கள் மோசடி செய்கின்றீர்களா? அப்படி மோசடி செய்தால் இறையச்சம் உங்களுக்கு 5 வேளை தொழுகிறீங்க, நோன்பு வைக்கிறீங்க, பார்வைக்கு மிகப்பெரிய இபாதத்சாலியா இருக்கிறார், வியாபாரத்தில் அவ்வளவு ஃப்ராடா இருக்குன்னா யோசித்து பாருங்க. தக்வா கிடையாது. இஸ்லாம் எப்படி கற்றுக் கொடுக்கிறது? வியாபாரத்தில் நீதி வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் தஷரா ஃபலைஸ மின்னா, எவர் ஒருவர் நம்மை ஏமாற்றி வியாபாரம் செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் கிடையாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பொருளை விற்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு குறையை வைத்திருந்தால் அதை மறைத்து விடக்கூடாது, அதை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும். அதுதான் பறக்க தெரிகிறது. இறையச்சம் உள்ளவர் நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த். தக்வா என்றால் வெறும் தொழுகை, நோன்பு, ஜகாத், சதகாக்கள், ரமலான் வந்தால் வாரி கொடுத்து விட்டோம் என்று நினைத்து விடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆழமான விஷயம், முக்கியமான விஷயத்தை இந்த உம்மத்திற்கு வலியுறுத்தி நடத்துகிறார்கள். உங்களுடைய வாழ்க்கை மறுமையில் வெற்றி பெற வேண்டுமா, சொர்க்கத்தை பெற வேண்டுமா, இத்தகில்லாஹ் ஹைதுமா குன்த், எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வத்பிஉ ஸய்யிஅத்தல் ஹஸனத தம்ஹுஹா.
நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டீர்கள், ஒரு பொய்யை சொல்லிவிட்டீர்கள், ஒரு தீமையை செய்துவிட்டீர்கள் என்று சொன்னால் உடனடியாக நன்மையை செய்யுங்கள். அதன் மூலியமாக அல்லாஹ் அந்த பாவத்தை அழித்து விடுகிறார் என்றார்கள். நாம் சொல்லலாம், நம்ம பொய் சொல்லிட்டோம், ஏமாத்திட்டோம், உடனடியாக அறிவிப்பு செஞ்சு அவர்கள் போய் சமாதானமாக வேண்டும் என்பது சொல்கிறது. தௌபா என்பது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா முத்தகீனுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது சொல்லி காட்டுகிறார். ஆல இம்ரான் வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. முத்தகீன்கள் யார்? சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர் யார்? முத்தகீன் யார்? அந்த தக்வாவுடையவர் யார்? தான் செய்த பாவம், அநியாயம் செய்துவிட்டால், மானக்கேடானது செய்துவிட்டால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் மீறுவார்கள், தௌபா செய்வார்கள். யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் தௌபாவை நோக்கி பயணிப்பார்கள். தக்கருல்லாஹ் வஸ்தகஃபர் லிதுனூபிஹிம். யா அல்லாஹ், நான் அநீதி இழைத்து விட்டேன், குற்றம் இழைத்து விட்டேன், ஏமாற்றி விட்டேன், மோசடி செய்து விட்டேன், அவரிடத்தில் சென்று பரிகாரத்தை தேடிக்கொள்ள வேண்டும், ரப்பிடத்தில் தௌபா செய்ய வேண்டும். வலம் யஸிர்ரு அலா மா ஃபஅலு யஅலூன். அந்த பாவத்தின் மீது பிடிவாதமாக இருக்க மாட்டார்கள். முத்தகீன்கள் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்திற்கு போகக்கூடிய தக்வாவுடையவர்கள். தான் செய்து நான் பொய் தான் சொன்னேன் என்று திட்டவட்டமாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் அதில் நீடிப்பான் என்றால் முத்தகீன்களாக இருக்க முடியாது. ஒரு மனிதன் அவன் ஏமாற்றி விட்டான் என்று சொன்னால், அது இருந்து அவன் விலையை சரி செய்யவில்லை என்று சொன்னால் அவன் முத்தகீனாக மாற முடியாது என்பது இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பாவம் செய்து விட்டால் உடனடியாக ஒரு தர்மம் செஞ்சு, ஒரு நன்மை தர்மத்தை செஞ்சு உடனடியாக பாவத்தை நாம் சிந்தி நன்மை அடைந்து கொள்ள வேண்டும். பொய் சொல்லிட்டோம், ஏமாற்றிட்டோம், அல்லது இறை குற்றத்திற்கு செய்துவிட்டோம் என்றால் உடனடியாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்கள் வருகின்றன. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்கிறார் ஏற்ற அளவிற்கு நாம் ஒரு தவறு இழைக்கிறோம் என்று சொன்னால் தவறில் பிடிவாதமாக இருந்துவிடக் கூடாது. நாம் செய்வது அநியாயம், நாம் செய்த அக்கிரமம் நன்றாக தெரிகிறது. ஆனால் தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் பிடிவாதமை இருந்தால் அவனால் வறுமை வெற்றி பெற முடியும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக இந்த உம்மத்திற்கு சொன்னார்கள், நீங்கள் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் உடனடியாக அந்த பாவம் என்று உங்களுக்கு உணர்த்தப்பட்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு உணரக்கூடிய சக்தி அல்லாஹ் உங்களை உள்ளத்தில் இதயத்தில் இடம் கொடுத்து விட்டால் என்ன செய்யுங்க? ஒரு நன்மையை செய்யுங்கள். அல்லாஹ் விரும்பிய காரியம், அல்லாஹ் சொன்னதை செய்யுங்கள். உதவு செய்து கொள்ளுங்கள், சதக்கா செய்து கொள்ளுங்கள், இரண்டு ரக்காத் தொழுது கொள்ளுங்கள். அல்லாஹ் பாவத்தை அழித்து விடுவார். மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹாலின் நாஸ் பிஹுலுகின் ஹஸனின். சமுதாயத்தில் மனிதர்களிடத்தில் நீங்கள் அழகிய முறையில் உரையாடி நல்ல குணமுடையவர்களாக இருந்தீர்கள். சகோதரர்களை பார்க்கின்ற ஒவ்வொருவரையும் ஸலாத்தின் மூலமாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று வாய்விட்டு வேகமாக சொல்லுங்கள். பதில் சொல்லக்கூடிய மனநிலையை உருவாக்கிக் கொள்ளுங்கள். வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்கா என்று 30 நன்மையை பெற்றுத் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய இன்பத்தையும் பாசத்தையும் சகோதரத்துவத்தையும் உருவாக்கிக் கொள்ளும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சகோதரனை சந்திக்கிறீர்கள், விவத்தியின் தொலை சிறந்த சிரித்த முகத்தோடு சந்திங்கள், அது ஒரு சதகா என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அந்த மக்களிடத்திலே, சமுதாயத்திடத்திலே, மனிதர்களிடத்திலே ஏற்படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள் அதற்கு உயர்த்துணையாக துணையாக நீங்கள் இன்றைய நல்ல குணமுடையவராக மாறிக்கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொள்ளாதால் வறுமையுடைய வெற்றியினுடைய பாதை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 மிக மிக முக்கியமான வாழ்க்கைக்கு அவசியமான ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு தேவை. நான் நாளை வறுமையில் சுவர்க்கத்தில் பிரவேசிக்க வேண்டும், நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட வேண்டும் என்கின்ற உணர்வுகளும் சிந்தனைகளும் ஈமானிய வலுவும் ஏற்கனவே என்றால் அவர்களுடைய பாதையில் வருவதற்கான அழகிய 3 விஷயங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீங்கள் இத்தபில்லாஹ் ஐதுமா குன், எங்கே இருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பயத்தை விட்டு வெளியே வந்தாலே அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருக்கிறார், எங்கே இருந்தாலும் சரிதான். இரண்டாவது சொன்னார்கள், நீங்கள் ஒரு பாவத்தை குற்றத்தை செய்துவிட்டால் உடனடியாக அதை விட்டு விலகி நன்மை செய்தால் குற்றத்தை அழித்து விடுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சமுதாயத்திலே மக்களிடத்தில் அடங்கிய குணமுடையவராக நல்ல முறையில் பேசினாப்பா, நல்லா பேசுவார்ப்பா, அழகா பேசுவார்ப்பா, இப்படி பேர் நினைக்கிறது. ஐயோ அவங்க கிட்ட போனா மூஞ்சில குத்துவாங்க, பேசுவாங்க, இப்படிங்கிற கெட்ட பழக்கம் சமுதாயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சிரித்த முகத்தோடு சந்தித்தார்கள், அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள். இஸ்லாம் இன்றைக்கு ஓங்கி எவ்வளவுதான் எதிர்ப்புகளாலும் அவர்களாலும் பேசப்பட்டாலும் எதையும் தாங்கி எதிர்த்து இன்றைக்கு இஸ்லாம் உலக அளவில் விளங்கிக் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் உலக வாழ்க்கையில் மனிதன் இஸ்லாம் கூறிவிட்டது அழகிய பண்புகள், ஒழுக்கங்கள், நெறிமுறைகள் இவைகள் தான் உயர்த்தின்றிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இறை தூதரிடத்தில் இந்த அழகிய குணங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் தஆலா நாளை வறுமையை நாம் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நபி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட உபதேசமாகிய இந்த 3 முக்கிய விஷயங்களை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வாய்ப்பு புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி குல்லி தம்பி வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். Alhamdulillah wassalatu wassalamu ala man la nabiyya ba'da wa ala alihi wa sahbihi ajma'in. Allah subhanahu wa ta'ala அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு நாளை மறுமையில் நாம் சுவர்க்கத்தில் நிம்மதியான நிரந்தரமான அந்த சுவர்க்கத்தில் மாளிகையில் வாழ்வதற்கு என்ன பாதைகளோ அவைகளை அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டியிருக்கிறார். அந்த வழிகாட்டலை அவருடைய தோழர்களாகிய சஹாபா பெருமக்கள் வாழ்க்கை நடைமுறைப்படுத்தி நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இபாதத்துக்கு நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான ஒரு அழகிய வழிமுறையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாமின் அப்தின் முஸ்லிமின் யதுஉ லி அகீஹி பிதாஹில் கைப். ஒரு மனிதர், எந்த ஒரு முஸ்லிம் துஆ செய்கிறார், பிற சகோதரருக்காக பிறருக்காக துஆ செய்கிறார், அவருக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கு, கடன் ஏற்பட்டிருக்கு, வேதனை ஏற்பட்டிருக்கு, துன்பத்தில் இருக்கிறார் என்று பிறருக்காக வேண்டிய ஒரு மனிதர் துஆ செய்கிறார் என்றால் வகால் மலக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இருக்கின்ற மலக் அவருக்காக துஆ செய்கிறார், மிஸ்லிக இது போன்ற கூலி இவருக்கும் கூலியா அல்லாஹ் என்று வானவர் துஆ செய்கிறார். நாம் பிறருக்காக துஆ செய்தார், நாம் பிற சகோதரருக்காக சகோதரத்துவத்தின் உணர்வுகளை வலிமையாக உருவாக்கக்கூடிய வாய்ப்பு பாருங்க. நாம பிறருக்காக துஆ செய்யும் பொழுது நம்முடைய துஆ நமக்காக வேண்டி வானவர் துஆ செய்கிறார், இவருக்கு அதை கொடு. எந்த அவர் பிறருக்காக கேட்கிறாரோ, எந்த கஷ்டத்துகளை கேட்கிறாரோ, எந்த துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ, எந்த நெருக்கடியில் இருந்து வெளியாக வேண்டும் நினைக்கிறாரோ, யா அல்லாஹ் இவரையும் அந்த நெருக்கடியில் இருந்து அந்த வேலை இருந்து அந்த கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுறா அல்லாஹ் என்று வானவர் துஆ செய்கிறார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலக வாழ்வில் உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு ஒரு சகோதரத்துவத்தின் உணர்வுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் நம்மளால் இயன்ற அளவிற்கு போன்ற நம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கான அழகிய பாதை பிறருக்காக, பிற சகோதரர்களுக்காக நாம் துஆ செய்யும் பொழுது துஆவிற்கு மாணவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அவர்களை வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கிய உருவானாக. ஆமீன். வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வஷ்குரு லஹு யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.